ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபின்னா சில்லி சப்பாத்தி தாங்க. இது பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாத்துக்குமே செட் ஆகக்கூடிய ரெசிபிங்க. அதே போல் ஈஸியாகவும் செய்யக்கூடியது. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்பாத்தி 5 எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் திக்காக செஞ்சு எடுத்துக்கோங்க, ஏன்னா சில்லி சப்பாத்திக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த டைமண்ட் ஷேப்புக்காக இப்படி கட் பண்ணி எடுக்குதுங்க. பாருங்க, நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தவாலங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. சேர்த்து அதில் சப்பாத்தியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிப்ஸ் மாதிரி நல்லா ஃப்ரை பண்ண வேணாங்க. நமக்கு வெளியே உள்ள கோட்டிங் நல்லா கிறிஸ்பியாக வரணுங்க, அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. தவாலங்க 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சோடனே பெரிய வெங்காயத்தில் ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா வதக்கலாங்க. வதங்கினோடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா தக்காளி சீக்கிரம் வெந்துடும். சேர்த்து நல்லா வதக்கலாங்க. நல்லா வதங்கினோடனே தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கோங்க. நல்லா வதக்கினோடனே குடமிளகாயில் பாதி குடமிளகாய் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா வதக்கோங்க. நல்லா வதங்கினோடனே நம்ம இப்போ சப்பாத்தியை சேர்த்துடலாங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு தக்காளி சாஸ் சேர்த்துருக்கேங்க. இது சேர்க்கும் போது உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா சூப்பராகவே இருக்குங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. சப்பாத்தியில் இப்போ நம்ம எல்லாமே நல்லா மசாலா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதனால் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க. இங்கே பாருங்கள், சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. அதே போல் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.